ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு அருகில் அடர்ந்த ஒரு காடு இருந்தது. கிராம மக்கள் தினமும் தங்கள் ஆடு மாடுகளை காட்டின் ஓரத்தில் இருந்த பசுமையான புல்வெளிக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வார்கள். மாலை நேரம் வந்ததும் அவற்றை மீண்டும் கிராமத்துக்கு அழைத்துச் செல்வார்கள். அந்த காட்டில் ஒரு கொடிய புலி வாழ்ந்து வந்தது. ஆனால் காட்டுக்குள் வேட்டைக்கான மிருகங்கள் குறைந்து போனதால் புலி அடிக்கடி பசியால் தவித்தது. கிராமத்துக்கு அருகில் உள்ள மாடுகளை பிடித்து சாப்பிட்டால் நல்லது என்று அது நினைத்தது. ஆனால் மாடு மேய்க்க வந்த மக்கள் புலியை பார்த்தவுடன் குச்சிகளாலும் கற்களாலும் அடித்து விரட்டி விடுவார்கள். பசியால் வாடிய புலி ஒரு நாள் யோசிக்கத் தொடங்கியது. ஏதாவது தந்திரம் செய்தால்தான் உணவு கிடைக்கும் என்று அது எண்ணியது. அப்போது காட்டின் ஓரத்தில் இறந்து கிடந்த ஒரு மாட்டின் தோலை அது பார்த்தது. உடனே புலிக்கு ஒரு சூழ்ச்சி தோன்றியது. அது அந்த மாட்டுத் தோலை எடுத்து தன் உடல் மீது போர்த்திக் கொண்டது. தொலைவில் பார்க்கும்போது அது உண்மையான மாடு போலவே தெரிந்தது. அடுத்த நாள் மெதுவாக மாடுகளின் கூட்டத்துக்குள் அது சென்றது. மற்ற மாடுகளுக்கும் மாடு மேய்த்த மக்களுக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு மாட்டின் அருகே சென்ற புலி திடீரென்று அதன் மேல் பாய்ந்து அதை கொன்று தின்றது. பிறகு மீண்டும் காட்டுக்குள் ஒளிந்து கொண்டது. இந்த தந்திரம் புலிக்கு மிகவும் பிடித்து போனது. அடுத்தடுத்த நாட்களிலும் அது பசுத்தோலை போர்த்தி கொண்டு வந்து மாடுகளை வேட்டையாடத் தொடங்கியது. சில நாட்கள் கழித்து மாடுகளின் எண்ணிக்கை குறைவதை கிராம மக்கள் கவனித்தனர். இதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் மறைந்து நின்று கவனிக்கத் தொடங்கினர். அப்போது காட்டிலிருந்து வந்த ஒரு மாடு திடீரென்று மற்ற மாடுகளின் மீது பாய்ந்து கொள்வதை அவர்கள் பார்த்தார்கள். முதலில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு கவனமாக பார்த்தபோது அது உண்மையான மாடு அல்ல, பசுத்தோல் போர்த்திய புலி என்பதை கண்டுபிடித்தனர். அடுத்த நாள் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வலைகளும் குச்சிகளும் எடுத்துக்கொண்டு காத்திருந்தனர். புலி வழக்கம் போல் மாட்டுத் தோலை போர்த்தி கொண்டு வந்தது. இந்த முறை மக்கள் அதை சுற்றி வளைத்து பிடித்தனர். பசுத்தூள் போர்த்தி புலிய ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அடித்து மீண்டும் காட்டுக்கு விரட்டி விட்டனர். ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், நான் ஓடி விடுகிறேன். ஐயோ ஐயோ. புலி தப்பித்தால் போதும் என்று அலறி அடித்துக் கொண்டு மீண்டும் காட்டிற்கே சென்று விட்டது. இனிமேல் அது திரும்பி வருவதற்கு அதற்கு துணிவே இருக்காது. அப்பா, புலி ஓ இனிமேல் வராது.